அனைவருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். நம்முடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதாவது அஸ்ட்ராலஜி பற்றி, ஜோதிடத்தை பற்றி சொல்லிக் கொடுங்க எங்களுக்கு, எனக்கு நிறைய விருப்பம் இருக்குது, ஆனால் எப்படி கற்றுக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அது அப்படி கேட்ட அவங்களுக்கான ஒரு சேனலாக இந்த சேனலானது இருக்கும். இந்த சேனலில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஜோதிடம்னா என்ன, ஜோதிடத்தில் எத்தனை கிரகங்கள் இருக்குது, ராசிகள் எப்படி இருக்குது, எப்படி பிரிக்கிறாங்க, எப்படி பலன் எடுக்கலாம். ஸோ மொத்தமாக அஸ்ட்ராலஜியை பற்றி ஒரு டாப் டு பாட்டம் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் இந்த பேஜில் சொல்லி கொடுக்கப்படும். சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ராசி கட்டத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதாவது ராசிகள் அப்படின்னா 12 ராசிகள் மொத்தம், நவகிரகங்கள் மொத்தம் 9, அதே மாதிரி நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 ராசிகள் இருக்குல்ல, ஒரு ராசிக்கும் ஒரு கிரகங்கள் அதிபதியாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் முதல்ல 12 ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷம் முதல் ராசியா வருங்க, ரிஷபம் 2வது ராசியா வரும், மிதுனம் 3வது ராசியா வரும், கடகம் 4வது ராசியா வரும், சிம்மம் 5வது ராசியா வரும், கன்னி 6வது ராசியா வரும், துலாம் 7வது ராசியா வரும், விருச்சிகம் 8வது ராசியா வரும், தனுசு 9வது ராசியா வரும், மகரம் 10வது ராசியா வரும், கும்பம் 11வது ராசியா வரும், மீனம் 12வது ராசியா வருங்க. ஸோ இது அதிபதிகள் அப்படின்னு பார்க்கும்போது மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் செவ்வாய் அதிபதியாக வருவாருங்க, ரிஷபத்துக்கும் துலாத்திற்கும் சுக்கிரன் அதிபதியாக வருவாருங்க, மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் அதிபதியாக வருவார். அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனத்திற்கும் தனுசுவிற்கும் குரு பகவான் அதிபதியாக வருவார், கும்பத்திற்கும் மகரத்திற்கும் சனி பகவான் அதிபதியாக வருவாருங்க. அதே மாதிரி கடகத்திற்கு சந்திரனும் சிம்மத்திற்கு சூரியனும் ஒற்றை ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களா வருங்க. சரிங்களா? ஸோ இந்த பதிவில் இதை மட்டும் பண்ணி பார்க்கலாம். அடுத்த பதிவில் ஏன் சூரிய சந்திரனுக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, மற்றவர்களுக்கு 2 ஆதிபத்தியம் கொடுத்துருக்காங்க, அதனுடைய விளக்கம் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.